அப்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, ரைட். நாங்க இன்னைக்கு வினோத கனவு என்ற அந்த பாடம் படிக்க போறோம் இல்லையா? அப்படித்தானே? ஓ சார். ரைட், ஓகே. ரைட், பாருங்க. நண்பர்கள் உணவு அருந்த அழைக்கும் மணி அடித்த போதிலும் உணவு மேசைக்கு ஒருவரும் வரவில்லை. களைத்து போயிருந்த நான் ஒரு நாற்காலியில் வசதியாக அமர்ந்தவாறு மற்றவர்களுக்காக காத்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்துக்குள் வினோத குரல் ஒலி ஒன்று கேட்டது. ரொட்டி பேசுகிறது. இது எனக்கு ஆச்சரியத்தை விளைத்தது. ஒரு கற்பனையான ஒரு விஷயம், சரியா அப்துல்லா? ரைட். சாப்பிடுவதற்கு ஒருவரும் வர காணமே. ஏதோ தயக்கம் போல் இருக்கிறது. அவர்கள் வரும் வரைக்கும் நேரத்தை வீணாக்காமல் ஒருவரோடு ஒருவர் உரையாடி மகிழலாமே என்று நான் நினைக்கிறேன். மேசை மீது உள்ள உணவு பதார்த்தங்கள் எல்லாம் இவ்வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தன. நான் இப்ப சோளம் சொல்லுது, நான் இவரது முன்மொழிக்கு உடன்பட்டு வழிமொழிகிறேன். நாம் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொண்டு இன்னும் நெருக்கமாக பழகுவது அவசியம். ரொட்டி சொல்றாரு. இந்த கருத்தை ஆதரிப்பவர்கள் ஆம் என்று சொல்லுங்கள். மேசையில் உள்ள எல்லா இடத்திலும் ஆம் ஆம் என்ற குரல்கள் கேட்டன. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று ரொட்டி மிக்க வணக்கத்துடன் அவைக்கு தெரிவித்தது. சோளம் ரொட்டியை பார்த்து, உங்களை வாழ்க்கை உங்களை வாழ்க்கைக்கு உயிர் நாடி என்று உலகம் போற்றுவதால் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்பதை நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டது. ரொட்டி இப்ப தன்னை பற்றி அறிமுகம் செய்து, நான் பஞ்சாப் நாட்டில் உள்ள ஒரு கோதுமை பண்ணையில் பிறந்து வளர்ந்தேன். நாங்கள் மக் நாங்கள் மக்கள் இனத்திற்கு இன்றியமையாதவர்கள். அதனால் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றோம். என் உறவினர்கள் பலர் ரஷ்யாவில் தென்பகுதியில், ஆஸ்திரேலியாவை கண்டத்திலும் வட அமெரிக்காவிலும் வாழ்ந்து வருகிறார்கள். சரியா? இப்ப உங்களோட கொப்பியை எடுத்து தலைப்பு போடுங்க. இந்த பாடத்துல தலைப்பு போடுங்க. ஓகே சார். சரியா? ரொட்டி தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்தது? ரைட் அப்துல்லா, நான் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கிறேன். அதுக்கான விட இந்த இருக்கு. ஓகேயா? இந்த நானான்றது வராது. சரி. ஓகே சார்.
ஜெயித் கேள்வி ஒன்று போட்டிருக்கிறேன் செய்யுங்க. ஓகே. அப்துல்லா எழுதி முடிஞ்சா சொல்லுங்க. யூசுப் என்ன லேட் யூசுப்? யூசுப் சார். என்ன லேட்? கேள்வி கேள்வி குடு கேள்வி கொடுத்திக்கிறேன் எழுதுங்க. சார். ஒன் டைமுக்கு அந்த கிளாஸ்ல எண்ட் ஆகணுமே. ஓகேயா? அப்துல்லா எழுதி முடிஞ்சா சொல்லுங்க.
ஓகே. ஓகே. யூசுப், ஜெயித், நாங்க அடுத்தது பார்ப்போமா? அட நீங்கள் பஞ்சாபியா? நானும் பஞ்சாபி தான் வந்திருக்கிறேன். பஞ்சாபியிலிருந்து தான் வந்திருக்கிறேன். இப்ப அரிசி தன்னை பத்தி சொல்லுது. என் கதையை கொஞ்சம் கேளுங்கள். நான் தஞ்சாவூர்காரன். எந்தெந்த இடத்தில் ஆண்டு முழுவதும் வெப்பமும் தண்ணீரும் மிகுதியாக இருக்குமோ அந்தந்த இடத்தில் நான் செழிப்பாக வளர்வேன். எங்களை பர்மா, சீனா, ஜப்பான் முதலிய நாடுகளில் வளர்க்கிறார்கள். இந்த நாடுகள் எல்லாம் இங்கிருந்து நெடுந்தொலைவில் இருக்கின்றன. இப்ப இந்த மெசேஜ் சொன்னது யாரு? பிள்ளைகள் அரிசி. அரிசி. அப்ப அடுத்த கேள்வி போடுறீங்களா? அரிசி தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்தது? ஓகே சார். ரைட். அரிசி தன்னை எவ்வாறு அறிமுகம் செய்தது?
சரி முடிஞ்சு. ஓகேயா? ஓகே சார். யூசுப் எழுதியாச்சா? ஜெயித், அப்துல்லா? ரைட். இப்ப வாசிங்களே ஜெயித், இத பேரிச்சம்பழத்தை வாசிங்களே. ஓகே சார். நான் எகிப்து நாட்டுக்காரன். 60 அடி உயரத்துக்கு வளரும் ஈச்சமரத்தின் உச்சியில் நாங்கள் குலை குலையாக தொங்கியிருக்கிறோம். இது ஆஹ் மாதிரி தொ- தொங்குகிறோம். தொங்குகிறோம். இது மாதிரி உயர்ந்த இடங்களில் வாழ்ந்திருக்க எங்களுக்கு விருப்பம் அதிகம். தூசியும் அழுக்கும் எங்களை அண்டுவதில்லை. நாடு முழுவதற்கும் நாங்கள் அழகிய தோற்றத்தை வழங்குகிறோம். மரத்தின் அழகிய உச்சியிலிருந்து இருந்து கொண்டு பிரமிட் கோபுரங்களை நாங்கள் பார்த்து மகிழ்வோம். வளர்ந்து வளர்ந்து முதிர்ந்தவுடன் மென்மையுடன் சிவப்பு நிறமும் உங்களுக்கு வந்துவிடும். பிறகு எங்களை ஒருங்கு சேர்த்து ஓலை ஓலை கூடைகளில் அடைந்து ஏற்றுமதி செய்வார்கள். ரைட். நாங்க இப்ப பேரிச்சம்பழத்தை பத்தி பார்த்தோம். இதுல நிறைய எழுத தேவையில்ல. பேரிச்சம்பழத்தை பத்தி 3 வசனம் எழுதலுமா? 3 வாக்கியம். சரியா? என்ன சார்? பேரிச்சம்பழம் பற்றி 3 தகவல்கள் தருது. ஓகே. ம். சார் எழுதவா? எழுதுங்க. 3 தகவல் பேரிச்சம்பழத்தை பற்றி.
ஓகே சார். வாசிங்க நீங்க எழுதினது. ஓகே சார். பேரீச்சம் பழத்தின் 3 தாவல்களை தருக. ம் இது எகிப்து நாட்டைச் சேர்ந்தது. ம் இந்த மரங்கள் 60 அடி உயரம் வரை வளரும். ம் இந்த பேரீச்ச மரங்கள் முதிர்ந்தவுடன் மென்மையாகவும் சிறப்பு நிறமாகவும் வந்துவிடும். யூசுப் அப்துல்லா எழுதியாச்சா? யூசுப் அப்துல்லா எழுதியாச்சா? இல்ல சார். ஓகே அபுல்லேல் எழுதிட்டீங்களா? யூசுப் அப்துல்லா பேசுங்க, எழுதிட்டீங்களா? ஜெயித், நான் பேசுறது கேக்குதா ஜெயித்? ஓ சார். ம் என்ன யூசுப் அப்துல்லா ரிப்ளை பண்றாங்க இல்ல? ஓகே. நான் எகிப்து நாட்டுக்காரன். அப்ப பேரீச்சம்பழம் பேசுது, நான் பார்த்துட்டேன் அது இல்லையா? இப்ப வாழைப்பழம் பாருங்க. திருச்சியில் உள்ள குளித்தலை என்ற இடத்தில் இருந்து நான் வருகிறேன். அந்த இடத்தில் எவரும் வாழ விரும்புவார்கள். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த புசாவல் என்ற ஊரில் எங்களை மாவாக அரைத்து ரொட்டி பண்ணுகிறார்கள். சிலர் எங்களை சமைத்து உண்ணுகிறார்கள்.
ஒரு வாரத்திற்கு முன் நான் பச்சை காயாக இருக்கும் போதே என்னை கொய்து இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். சீக்கிரமாக சாப்பிடாவிட்டால் நான் அழுகி வீணாகி விடுவேன். அப்ப இதென்ன வாழைப்பழம் பற்றிய தகவல்கள் தானே? இதுதானே பிள்ளைகள்? விளங்கிச்சுதா? ஓ சார். இது வாழைப்பழம் தன்னை பற்றி கூறின தகவல்கள் தானே? ஓகே, சரியா? குசாவல் என்ற ஊர்ல ஓகே. ரொட்டி செய்து சாப்பிடுறாங்களாம். சரியா? பிறகு என்ன? சிலர் எங்களை சமைத்து உண்ணுகிறார்களாம். மற்றது என்ன? ஒரு வாரத்துக்கு முன் நான் பச்சையாக இருக்கும் போதே என்னை கொய்து இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். சீக்கிரமாக சாப்பிடாவிட்டால் நான் அழுகி வீணாகி போவேன் என்று வாழைப்பழம் தன்னை பற்றி கூறிச்சு. இவ்வளவு சொன்னா போதும். ரைட், அடுத்த கேள்வி போடுங்க. வாழைப்பழம் தன்னை பற்றி வாழைப்பழம் தன்னை பற்றி எழுதவா சார்? ஓ வாழைப்பழம் தன்னை பற்றி கூறியது என்ன? வாழைப்பழம் தன்னை பற்றி கூறியது என்ன? ஓகேயா? ஓகே சார். ம். சார் கொஸ்டின் வாழைப்பழம் தன்னை பற்றி கூறியது என்ன? யூசுப், ஓகேயா? ஓகே சார்.
ஓகே பிள்ளைகள் இதை எழுதி கொண்டு வாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோமா? ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். Okay, sir. Thank you, sir. وعليكم السلام. அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام سلام sir. وعليكم السلام sir. ஓகே, ரைட். நாங்க இன்னைக்கு புதிய ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற புதிய பாடம் படிக்கணுமே, அப்படித்தானே? ஓ சார். ஓ ம். சார். ஆஹ், ஆமினா ஹயாம் வாசிங்களே. அதிபர் அதிபர் அவர்களுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றப் போகின்றேன். மாணவர்களாகிய ம். நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இன்றேல் எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பந்தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. ஓகே, இது ஒரு ஸ்பீச் தானே இது? ஹயாம், ஆமினா ஹயாம், ஆத்திஃபா, ஆயிஷா, அம்னா அஸ்லம், அன்ஹா, அயான், ஆயிஷா சம்ஹா, இது ஒரு ஸ்பீச் தானே? ஓ சார். இது ஒரு பேச்சு தானே? இந்த இவ்வளவுத்தையும் நீங்க இப்ப நான் உங்களுக்கு இப்ப ஒரு 5 நிமிஷம் அல்லது 6 நிமிஷம் டைம் தாரேன். இத நீங்க பார்த்து ஒரு ஸ்பீக்கா செய்யறதுக்கு ரெடி ஆகலுமா? யாருக்கு இயலும்? அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். உரையாடப் போகிறேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இதில் எங்களுக்கு பெருமை இராது. இப்படி ஸ்பீச் பண்றதுக்கு ரெடி ஆவறீங்களா? ஓகே சார். ஓகே. இவ்வளவுதான். இந்த நான் ஹைட் பண்ணிக்கிற அவ்வளவு மட்டும்தான். ரெடி ஆயிட்டு எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். அவங்களுக்கு நான் ஹேண்ட் ரைஸ் பண்ற ஆர்டர்ல உங்களுக்கு சான்ஸ் தரேன். ஓகே. சரி சார். சார் இதை கொப்பியில் எழுதணுமா?
இல்ல இப்ப இது ஒரு ஸ்பீச் ஒண்ணு தானே, இது ஒரு பேச்சு ஒண்ணு தானே. இவ்வளவுத்தையும் நீங்க பேச்சா பேசுறதுக்கு ரெடியாக சொன்னேன். நீங்க கொஞ்சம் ஆ ப்ராக்டிஸ் பண்ணிக்கல சொன்னேன். ஓகே. சார் ஓ சொல்லுங்க. நாலு. இதை கொப்பியில் எழுத தேவையில்லையா சார்? இல்ல எழுத தேவையில்லை, எழுத தேவையில்லை. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மனனம் செய்யணுமா சார்? ஓ இது வாசிக்காம ஒரு பேச்சு மாதிரி பேச ட்ரை பண்ணுங்க. சரி சார். ம். சார் நான் இப்போ ஜாயின் ஆகிருக்கேன். ஓ சஸ்பா பேசுனீங்களா? ஓ சார். இத இது ஒரு ஸ்பீச் ஒன்று தானே மகள். நான் இப்ப ஹைலைட் பண்ணிக்கிற அவ்வளவுத்தையும் நீங்க ஸ்பீச்சா செய்யறதுக்கு ரெடியா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிக்கிறேன். ஓகேயா? விளைஞ்சா? சரி சார். ம்.
அம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் எல்லாரும் ரெடி ஆகுங்க. ஓகேயா? சரி சார். ரைட். அம்னா, அஸ்லம் சொல்லுங்க. அம்னா, அஸ்லம் சொல்லுங்க. கேக்குதா? அம்னா, பிள்ளைகள் நான் பேசுறது கேக்குதா? ஓ சார். அம்னா, அஸ்லம் சொல்லுங்க நீங்க. அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றப் போகிறேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இன்றே எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. மரம் கனி தரும், மாடு பால் தரும் என்பது போல ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் கூறுகின்றது. விழுப்பம் என்பது சிறப்பு. இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்றாகும். ரைட், ஓகே. இப்பக்கு இந்த செஷனுக்கு
அம்னா போட்டுக்கொள்ளுங்கோ. 10க்கு 8 போடுங்க. இவ்வளவுத்துக்குமா அடுத்த செஷன்ல எத்தனை எடுக்கலான்னு பார்ப்போம். அயான் சொல்லுங்க. அயான். அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றப் போகின்றேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்தே விளங்க வேண்டும். இன்றில் எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. மரம் கனி தரும், மாடு பால் தரும் என்பது போல ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் கூறுகின்றது. விழுப்பம் என்பது சிறப்பு. இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்றாகும். ஓகே. அயான் 10க்கு 6 போடுங்க. சரியா? ஷஸ்ஃபா அடுத்தது. அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றப் போகிறேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இன்றில் எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. மரம் கனி தரும், மாடு பால் தரும் என்பது போல ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் கூறுகிறது. விழுப்பம் என்பது சிறப்பு. இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்றாகும். ரைட். ஓகே. 7 மார்க்ஸ் போடுங்க. 10க்கு 7. ஆத்திஃபா. அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாடப் போகின்றேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்த விளங்க வேண்டும். இன்றில் எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கும். மரம் கனி தரும், மாடு பால் தரும் என்பது போல் ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் கூறுகிறது. விழுப்பம் என்பது சிறப்பு. இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்றாகும். ரைட். 10க்கு 6. ஆமினா. அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றப் போகின்றேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இன்றில் எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. மரம் கனி தரும், மாடு பால் தரும் என்பது போல ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் கூறுகின்றது. விழுப்பம் என்பது சிறப்பு. இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்றாகும். ஓகே. 8 மார்க்ஸ் போடுங்க. ஆமினா. ஆயிஷா சம்ஹா. அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன்னொழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றப் போகின்றேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்த விளங்க வேண்டும். இன்றேல் எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. மரம் கனி தரும், மாடு பால் தரும் என்பது போல ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் கூறுகின்றது. விழுப்பம் என்பது சிறப்பு. இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்றாகும். ஓகே. 7 மார்க்ஸ் போடுங்க. சரியா? ரைட்.
இப்ப யாரு? ஆயிஷா மரியம் சொல்லுங்க. அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாடப் போகிறேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளக்க வேண்டும். இன்றைய எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. மரம் கனி தரும், மாடு பால் தரும் என்பது போல ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் கூறுகிறது. விழுப்பம் என்பது சிறப்பு. இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்றாகும். ஓகே, 8 மார்க்ஸ் போடுங்க. அன்ஹா. அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அன்பான மாணவர்களுக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் முன் ஒழுக்கம் உயர்வளிக்கும் என்ற தலைப்பில் உரையாற்றப் போகின்றேன். மாணவர்களாகிய நாங்கள் நல்லொழுக்கங்களை பின்பற்றி சிறந்து விளங்க வேண்டும். இன்றைய எங்களுக்கு பெருமை இராது. ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. மரம் கனி தரும், மாடு பால் தரும் என்பது போல ஒழுக்கம் விழுப்பம் தரும் என்று குறள் கூறுகின்றது. விழுப்பம் என்பது சிறப்பு. இதனால் நாம் சிறப்படைய வேண்டுமானால் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் இன்றியமையாத ஒன்றாகும். ரைட், ஓகே, 7 மார்க்ஸ் போடுங்க. எல்லாரும் சொல்லிட்டீங்களா? ஆயிஷா சம்ஹா ஓகேயா? ஓ சார். ரைட், எல்லாருக்கும் மார்க்ஸ் கிடைச்சு தானே? இப்ப நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போக போறோம். அடுத்தது பாருங்க, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவன் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால்தான் மேன்மை அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகிறது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தனை பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவிகள் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் பயன் என்ன? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை அவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரை கூறலால் கூறுகின்றார். அப்ப இதுவரைக்கும் 2வது செஷன் ரெடி ஆகுறீங்களா? ஓகேயா? ஓகே சார். ரைட், ஓகே. இப்ப நேரத்தோட மார்க்ஸ் எடுத்தவங்க அதை பார்க்க கூடணும். இப்ப 8 மார்க்ஸ் 2 பேர் என்னமோ எடுத்தீங்க, அவங்க இன்னும் திறமையா செய்யணும். விளங்குதா? ஓகே. சார் எதை எழுதணும்? எழுதுறல்ல. இப்ப திருப்பி என்ன செய்யணும்டா, இந்த நான் 2 பந்தி காட்டினது தானே, அதை திருப்பி நீங்க பேச்சா பேசுறதுக்கு ரெடி ஆகணும். விளங்குதா? இந்த பந்தியும் சரியா? எதையும் சார்? இந்த பந்தன் இப்ப நான் காட்டுறேன் தானே, இப்ப ஸ்கிரீன்ல இல்லையா? இருக்கு தானே? போயிடுச்சு. இந்த ப்ளூல மார்க் பண்ணினதை இப்ப நீங்க ரெடி ஆகணும் இது வரைக்கும். சரியா? ஓகே சார். ம்.
இதை பார்த்துட்டேன். ரெடியாயினாக்கள் கையை வைக்கணும். ரைட். அன்ஹா சொல்லுங்க. ஒழுக்கத்தின் நெய்துவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவர் மேன்மையடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மையடைய முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை அவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரைக்குறளால் கூறுகின்றார். ஓகே ஓகே. 8 மார்க்ஸ் போடுங்க. 8 ஒரு எல்லாம் டோட்டல் பண்ணணுமா? நேரத்தோட எத்தனை கிடைச்சி அன்ஹாக்கு? 7. ரைட். ஆமினா சொல்லுங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவர் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மை அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை அவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரைக்குறளால் கூறுகின்றார். ரைட். ஓகே. 7 மார்க்ஸ் போடுங்க ஆமினா. தஸ்ஃபா சொல்லுங்க.
ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவன் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மை அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகிறது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொள்கின்றோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை அவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரைகுரலால் கூறுகிறார். ஓகே, 7 மார்க்ஸ் போடுங்க. ஆயிஷா சம்ஹா. ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவன் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மை அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை அவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரை குரலால் கூறுகின்றார். ஓகே, 8 மார்க்ஸ் போடுங்க. அம்னா அஸ்லம். அம்னா அஸ்லம். ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவர் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மை அடைய முடியும் என்பது வலியுறுத்துகின்றது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை அவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரைக்குரலால் கூறுகின்றார். ஓகே, 8 மார்க்ஸ் போடுங்க. ஆத்திஃபா. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவர் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மை அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை அவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரைக்குரலால் கூறுகின்றார். ரைட், ஓகே. யாரு இப்ப சொல்லணும்? லாஸ்டா யாரு பேசினது? சார் நான் சொல்லணும். லாஸ்டா பேசினதுக்கு மார்க்ஸ் தந்தனா நான்? இல்ல சார். 7 போடுங்க. 7. ரைட், அடுத்த ஒழுக்கத்தின் எய்துவம் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவன் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மை அடைய முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை
அவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரைகுரலால் கூறுகின்றார். ஓகே, 7 மார்க்ஸ் போடுங்க. அயான். ஒழுக்கத்தின் ஏதுவம் மேன்மை என்பது வள்ளுவர் கருத்து. இது படிப்பால், பட்டத்தால், பதவியால், பணத்தால் ஒருவன் மேன்மை அடைய முடியாது. ஒழுக்கம் ஒன்றினால் தான் மேன்மையடைய முடியும் என்பதை வலியுறுத்துகின்றது. ஆம், ஒழுக்கத்தை இழந்தவர்கள் எவ்வளவு படித்தாலும், எத்தகைய பட்டம் பெற்றாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம் பெற்றிருந்தாலும் என்ன பயன்? உயிரை காப்பாற்றுவதில் நாம் அனைவரும் அதிக கவனம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதைவிட ஒழுக்கத்தை காப்பாற்றுவதில் அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து. இதை அவர்கள் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று அரைகுரலால் கூறுகிறார். ஓகே, 7 மார்க்ஸ் போடுங்க அயான். இப்ப மிஞ்சி உள்ள பகுதியை ட்ரை பண்ணோம் எல்லாரும். ஓகேயா? சார் எல்லாமா? ஓ, எல்லாத்தையும். கொஞ்சம் தானே இருக்கு, ஒரு பேஜ் தானே இருக்கு. சார் இப்ப வாசிச்சு முடிஞ்சதுன்னு பாக்கணுமா? இல்ல இல்ல, இனி இருக்கிறது.
ஓகே பிள்ளைகள், இந்த பகுதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் வரக்குள்ள நல்லா ரெடி ஆயிட்டு வாங்க. நாங்க ஸ்பீச் பண்ண போறோம். ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் சார். வலைக்கும் சலாம் சார்.